அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான், நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினாரு இல்லைங்களா. அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா. அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா. பேசுற பாஷை மொழி, அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர். அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையா சொல்றேன். அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லல. நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். தயவு பண்ணி நீங்க அடுத்த தடவை நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க, அந்த அம்மா இப்படி பேசினாங்க, நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க. கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க. இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவாங்க. உங்க அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா. சென்னையில் இவ்வளவு பெரிய வெள்ளம், நம்முடைய தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்கிறார். மக்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்க வேண்டும், நிவாரண நிதி கொடுக்க வேண்டும், இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும், சாலைகள் இட வேண்டும், பாதிப்புகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தலைவர் முதலமைச்சராக ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். உடனே ஒன்றிய நிதியமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கின்றார். நீங்க நிதி கேட்டா உடனே கொடுக்கறதுக்கு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். இதை வந்து பத்திரிகையாளர் நண்பர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இப்படி சொல்றாங்களே என்ன ஒன்றிய அரசு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதற்கு நான் சொன்ன பதில்னா, நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசையை கேட்டோம், எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கட்டின வரி பணம், நீங்க கட்டின வரி பணம், டாக்ஸ், உங்ககிட்ட ஜிஎஸ்டி ஆகவும் டாக்ஸ் ஆகவும் கட்டின வரி பணத்தை தான் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மறுக்குது. இதைத்தான் நான் சொன்னேன். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை மற்றும் எப்படி ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையோடு பார்க்குதுன்னு. நிதி ஒதுக்கீடு என்று வரும்பொழுது ஒன்றிய அரசு எப்பொழுதுமே தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்று நேற்று அல்ல. 2015 ஆண்டு முதல் 2021 வரை தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள், இந்த மாதிரி புயல், வெள்ளம், பெருமழை வரும்போதெல்லாம் தமிழ்நாடு அரசு இதுவரை கேட்டது மொத்தம் 1,27,000 கோடி கேட்டது. ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு கேட்டது 2015 முதல் 21 வரை. ஆனால் ஒன்றிய அரசு அப்ப கொடுத்தது வெறும் 5,300 கோடி. கேட்டது எவ்வளவு? 1,27,000 கோடி நம்மளோட காசு. ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது வெறும் 5,300 கோடி. எத்தனை சதவீதம் தெரியுமா? கேட்டதுல 4.6%, 4.6% கேட்டதுல. தற்போது சென்னை உள்ளிட்ட இந்த அதி கனமழை பாதிப்பை தொடர்ந்து தற்காலிக நிவாரண நிதியாக நாம் கேட்டிருப்பது 7,000 கோடியும், நிரந்தர நிவாரண தொகையாக 12,660 கோடியும் நம்முடைய அரசு கேட்டது. அதே போல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரண நிதியாக, அவசர நிதியாக 2,000 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிரதமரை சந்தித்து கோரியுள்ளார்கள். ஆக மொத்தம் நம்ம கேட்டிருக்கிறது இந்த 2 வெள்ளம், சென்னை வெள்ளம், தென் மாவட்ட வெள்ளம், ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம கேட்டது 21,700 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் கேட்கப்பட்டுள்ளது. எவ்வளவு கேட்டிருக்கோம்? 21,700 கோடி ரூபாய். ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க? ஒரு ரூபாய் கூட கொடுக்கல. அவங்க கொடுத்தேன்னு சொல்றது 450 கோடி ரூபாய். சென்ற வருடத்திற்கு அது பேரிடர் வருதோ இல்லையோ ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், இந்த கொடுத்துருக்கக்கூடிய 6,000 எங்களோட காசு அப்படின்னு மக்கள்கிட்ட புருடா விட்டுட்டு இருக்கிறாங்க. இதே குஜராத் மாநிலத்தில் 2021 ஒரு புயல் அடிக்குது. மறுநாள் ஒன்றிய பிரதமர் போறார். அவருடைய மாநிலம்ல போய் அந்த மாநில அரசுக்கு புயல் அடிச்ச அடுத்த நாள் கொடுத்த நிவாரண தொகை எவ்வளவு தெரியுமா? 1,000 கோடி ரூபாய். மேலும் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களுக்கு தனியா 2 லட்சம் ரூபாய் பிரதமர் வழங்கியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு கேட்ட நிதியையும் அவர்கள் வரவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் அவர்கள் எட்டி கூட பார்க்கவில்லை. ஆனால் பெயரளவில் பேரிடர் பாதிப்புகளை சந்திக்காத, மக்கள் தொகையில் தமிழ்நாட்டை விட குறைந்த எண்ணிக்கை கொண்ட குஜராத்திற்கு
இதுவரை ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டிலிருந்து 8000 கோடி ரூபாய் அளவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசுக்கு கவனமாக கவனிங்க, ஒன்றிய அரசுக்கு நாம் 1 ரூபாய் வரி கொடுத்தா நமக்கு அவங்க திருப்பி கொடுக்கறது எவ்வளோ தெரியுமா? வெறும் 29 பைசா. இந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் 10,000 கோடியை ஜிஎஸ்டியாக தமிழ்நாடு செலுத்தி இருக்கிறது. நாம் கொடுத்துருக்குறோம் ஒன்றிய அரசுக்கு. நவம்பர் மாதம் மட்டும் 10,000 கோடி ரூபாய் நீங்கள் கட்டியிருக்கிறீங்க ஜிஎஸ்டியா. நமக்கு இந்த ஆண்டு மொத்தமே 9,000 கோடி தான் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய பிரதேச மாநிலம் 3,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறாங்க. நம்ம கட்டது 10,000 கோடி ரூபாய். மத்திய பிரதேசம் கட்டினது 3,000 கோடி ரூபாய். ஆனால் மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளோ தெரியுமா நிவாரண நிதி? 1,000 கோடி ரூபாய் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல கடந்த 9 ஆண்டுகளில் தமிழ்நாடு 5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரி கொடுத்துருக்கு. நம்ம கட்டியிருக்கிறோம். 5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரி கொடுத்துள்ளது. ஆனால் நமக்கு திருப்பி கிடைத்தது வெறும் 2 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் செலுத்த வரி, அவங்க ஒன்றிய அரசு கட்டின வரி 2 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் அவங்களுக்கு திருப்பி வரி பகிர்வாக 9 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்குது ஒன்றிய அரசு. இது மட்டும் இல்லை, இதைத்தான் நான் கேட்டேன். நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்டோம் அப்படின்னு. நேற்று மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் எனக்கு பாடம் எடுத்துருக்குறாங்க. மரியாதையாக பேசுங்க, உதயநிதிக்கு மரியாதை சுத்தமாக தெரியல அப்படின்னு. நான் சொன்னேன், நான் மரியாதையாகவே கேட்குறேன். மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய உங்கள் அப்பா வீட்டு காசை நான் கேட்கல. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக நிவாரண தொகையை நான் கொடுக்கணும். நம்முடைய அரசு கொடுத்தாக வேண்டும். அதனால்தான் நிவாரண தொகையை தயவு செய்து மரியாதையாக கொடுங்கன்னு மரியாதையாக தான் கேட்டேன். அதைத்தான் இங்கே மீண்டும் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருங்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணுங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்கான ஒரு வாய்ப்பு வருகின்ற 2024 மே மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் ஒரு சரியான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நல்ல தீர்ப்பை அளிப்பீங்க என்று நான் கூறிக்கொண்டு, வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.